ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. தினமுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பூஜை அறையில் சில விஷயங்களை கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் தினமும் நம்ம வீட்டு பூஜை அறையில் என்னெல்லாம் செய்கிறேன், எதெல்லாம் ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தினமுமே வீட்டில் வந்து காலையிலையும் மாலையிலையும் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. விளக்கேற்றும் போது பார்த்திங்கன்னா முந்தைய நாள் ஏற்றின அந்த திரி, நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது இல்லைங்களா? திரி வந்து மறுபடியும் யூஸ் பண்ணலாமா, தினமுமே திரி மாற்றலாமா அப்படின்னு கேட்பீங்க. அந்த மாதிரி தினமுமே மாற்றணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. நான் அந்த மாதிரி செய்யறதில்ல. அந்த கருப்பாக இருக்கும் இல்லைங்களா, அந்த திரியில் அதை மட்டும் நான் வந்து கையாலேயே வந்து அந்த எடுத்துட்டு அதுக்கு மேலே நான் வந்து திரி வந்து ஏற்றுவேங்க. வீக்லி ஒன்ஸ் தான் நான் வந்து திரி வந்து மாற்றுவேன். காலையிலையும் மாலையிலையும் வீட்டில் வந்து விளக்கு எரியறது ரொம்ப ரொம்ப நல்லது. விளக்கேற்றுற வீடு வந்து வீணாக போகாது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் எங்களுக்கு ஏற்ற முடியல, நாங்கள் வேலைக்கு போகிறோம், அவசரமாக கிளம்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சந்தி பொழுதில், அதாவது மாலை வேளையில் நீங்கள் வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லைங்க, காஞ்ச பூவெல்லாம் இருந்து அது மேலே நீங்கள் வந்து விளக்கேற்றுறது ரொம்பவே தவறுங்க. முந்தைய நாள் வைக்கிற பூ எவ்வளோ ஒரு அழகாக பாசிட்டிவாக நமக்கு வந்து இருக்கும் நம்ம வீடு. அதே மாதிரி அந்த பூ வந்து மறுநாள் காய்ந்து போகும்போது நெகட்டிவிட்டியை நிறைய இழுக்கிற சக்தி அந்த பூவுக்கு இருக்குங்க. அதனால் முந்தைய நாள் வச்ச பூவை கண்டிப்பாக அது நல்லாவே இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு, பூ இல்லைனாலும் பரவாயில்ல, இருந்தால் நீங்கள் வந்து பூ வச்சுட்டு மறுபடியும் விளக்கேற்றுங்க. பூ இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து பூ இல்லாமல் கூட விளக்கேற்றி பழகிக்கங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் காஞ்ச பூவில் வந்து விளக்கு ஏற்றாதீங்க பூ வச்சு சாமிக்கு. இன்னொரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினமுமே வந்து உத்ராணியில் தண்ணி வைங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தினமுமே அதை வந்து மாற்றுங்க. அதை மாற்றும்போது கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரம் போடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு துளசி தளம் போடுங்க. அதுவும் இல்லைன்னா மஞ்சத்தூள், ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் சாமி முன்னாடி வைக்கிறது அது அதை விட ரொம்பவே சிறப்புங்க. இந்த விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயம் தானே. இதெல்லாம் வந்து டெய்லியுமே நம்மளால் காலை மாலை ஏதாவது ஒரு வேலையாவது நம்மளால் வந்து கண்டிப்பாக செய்ய முடியும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் பார்த்துருக்கீங்களா வந்து தினமுமே ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைங்க. அப்படின்னு பார்த்தா தினமுமே பால் பாயாசம் வைக்கணுமா, தினமுமே இப்படி அப்படி அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. உங்களுக்கு இருக்கா 2 வாழைப்பழம் வைங்க, இருக்கா வெற்றிலை பாக்கு வைங்க, இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா கொஞ்சமாக நம்ம வீட்டில் இருக்கிற சர்க்கரை கூட அள்ளி வைங்க. நாட்டு சர்க்கரையோ ஏதோ ஒன்று எடுத்து வைங்க. நான் வந்து பூஜைக்குன்னு தனியாக வந்து டைமண்ட் கற்கண்டு வாங்கி வச்சுருக்கேங்க. அது ஒரு 15 ரூபாவோ என்னமோ தான் அந்த பேக்கெட்டு. ஒரு பாட்டிலில் கொட்டி வச்சுருப்பேன். நான் அதை பூஜை அறையிலே தான் வச்சுருப்பேன். அதை வந்து தினமுமே சாமிக்கு வந்து ஒரு 2 3 நான் வச்சுட்டு அதை உடனே ஒரு 1/2 ஹவரில் நம்ம எடுத்துடலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் எந்த நைவேத்தியம் வச்சாலும் சரி, பால் வச்சாலும் பழங்கள் வச்சாலும் இல்லை வேறு ஏதாவது பிரசாதம் செஞ்சு வைக்கிறீங்கன்னா அதை ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரத்தில் நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து அதை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து சாப்பிட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பூஜை அறையில் தினந்தோறும் செய்யும்போது நம்ம வீடே பார்த்திங்கன்னா தெய்வீகமாக இருக்கும். தினமுமே வீட்டில் தீபம் ஏற்றுங்க, கண்டிப்பாக தூபம் போடுங்க. இது வீட்டுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயமும் செஞ்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.